ஹவு டு ஏர்ன் மணி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்டிக்கல் எழுதி எப்படி சம்பாதிக்கலாங்கிறது தான். நிறையா ஆர்டிக்கல் எழுதி சம்பாதிக்க வழி இருக்குது. இருந்தாலும் ஒரு ஃபேமஸான வெப்சைட் கூட நம்ம ஆர்டிக்கல் எழுதி சம்பாதிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எதர்ச்சியாக நான் கூகுளில் தொலைவுனது தான் தமிழ் ஆர்டிக்கல் வெப்சைட்டுன்னு சொல்லி போட்டேன். பாருங்கள், தமிழ் ஒன்இண்டியா அப்படிங்கிற வெப்சைட். ஒன்இண்டியா வெப்சைட் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. இதில் எழுதுங்கள் சம்பாதியுங்கள்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, அதை படித்து பாருங்கள். இந்தியாவிலேயே நம்பர் 1 மொழி வெப்சைட்டாக இந்த ஒன்இண்டியா இருக்குது. ஒரு நிறைய லாங்குவேஜில் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் ஃப்ரீலான்சர் ஆர்டிக்கலை அவங்க வெல்கம் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஆர்டிக்கல் எழுத தெரிஞ்சால் போதும், நீங்கள் இதில் போஸ்ட் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 இந்தியா லாங்குவேஜோட 5 வெப்சைட்டை அவங்க ரன் பண்ணிகிட்ருக்காங்க. கடந்த 5 ஆண்டு காலத்தில் இந்தியாவில் ஆன்லைன் செய்தி பிரிவில் முன்னிலை வச்சுட்டு வராங்க. நீங்கள் எந்த தலைப்பாக இருந்தாலும் எழுதலாம், எதில் நிபுணராக இருந்தாலும் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு கல்லூரி ஸ்டூடெண்ட்டு இல்லை ஒரு வேலைக்கு போகிறவங்க யாராக இருந்தாலும் இதில் எழுதி ஏர்ன் பண்ண முடியும். ஒரு கிரிக்கெட்டு ரசிகர், இதில் பாருங்கள், இதில் ஒரு அரசியல்வாதி பற்றி கூட, ஒரு விளையாட்டு செய்தி கூட, ஒரு சமுதாய பிரச்சனைகள், முக்கிய பிரச்சனைகள் கூட, ஜோதிடம், காமசூத்ரா, யோகா, ஆன்மீகம், லைஃப் ஸ்டைல், டெக்னாலஜி, கட்டுரைகள் எல்லாமே, வரலாற்று கட்டுரை, கடற்கரைகள், எதை பற்றி வேணாலும் நீங்கள் எழுதலாம். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. கட்டுரை இமெயில் மூலம் மட்டுமே சென்ட் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. கட்டுரைகள் சொந்த படைப்புலேருந்து காப்பி எடுத்ததாக இருக்கக்கூடாது, எங்கேருந்தும் நீங்கள் பார்த்து எடுத்துருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் கண்டென்ட்டை எடுக்கலாம், ஆனால் அது உங்களோட ஸ்டைலில் இருக்கணும். அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. தொடர்ந்து அனுப்ப வேண்டும். அதே மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணாமல் அனுப்பணும். 600 வேர்ட்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. இதெல்லாம் அவங்க தான் குவாலிஃபை பண்ணுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவங்க இங்கே கீழேயே இந்த ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த ஐடி லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து அந்த ஐடியை எடுத்துக்கங்க. நீங்கள் எந்த கட்டுரை எழுதினாலும் அந்த ஐடிக்கு போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா, அவங்க குவாலிட்டியாக இருந்ததுன்னா அவங்க வெப்சைட்டில் அதை ப்ரிவ்யூ பண்ணுவாங்க. அதில் பார்க்குற ஆடியன்ஸ் மூலிமா அவங்க ஆடை ரன் பண்ணி அந்த காசை தான் நம்மளுக்கு தரப்போகிறாங்க. இது ஒரு பெரிய வெப்சைட்டு தான் இந்தியாவில். ஏன்னா 5 லாங்குவேஜில் பண்ணிகிட்ருக்காங்க இந்தியாவில் முழுக்க. அதனால் கொஞ்சம் பெரிய வெப்சைட்டு. நம்ம இது கூட கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போனோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் க்ரோத் அதிகமாகவே நல்லாவே இருக்கும். அதனால் நீங்கள் ஆர்டிக்கல் எழுதுனீங்கன்னா நீங்கள் தாராளமாக அவங்களோட வெப்சைட்டுக்கு ஐடிக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்டு நீங்கள் தகவல் கேட்டுக்கலாம். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஆர்டிக்கல் அவங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன். அதனால் என்ன அடிப்படையில் எப்படின்னு எனக்கு டீட்டெயில் இன்னும் ரிட்டன் மெயில் வரலை. சப்போஸ் கண்டிப்பாக வந்தால் நான் அது ஒரு வீடியோவாக போடுறேன். நான் ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு ஈஸியான வழிகளாக தமிழ் டைப்புக்கு கூகுள் இன்புட் டூலுக்கும் வாய்ஸ் டைப்பிங் பண்ணுறதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்து ஈஸியாக ஆர்டிக்கல் எழுதிடலாம். தமிழ்லேயே எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழுக்கும் அவங்க மானிட்டேஷன்லாம் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் தமிழ் ஆர்டிக்கலே போடலாம். நீங்கள் இங்கிலீஷில் எழுதினாலும் பிரச்சனை இல்லை, இங்கிலீஷ்லேயும் போடலாம். எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ நீங்கள் அதை போடுங்க. நிறையா ஆர்டிக்கல் எழுதுங்க, நிறையா ஏர்ன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.